தாவேக்கா ஒன்றும் இல்லைன்னு விஜய்க்கே தெரிஞ்சு போகுது. இந்த கட்டத்தில் தான் டிஎம்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இதான் சாக்குன்னு போட்டு சாத்துன்னு சாத்துறாங்க விஜயை. பொதுமக்களுக்கே ஒரு நம்பிக்கையே இல்லை. அப்போ கரெக்டாக இவர் வந்து பேட்டி கொடுக்கும்போதே பத்திரிகையாளர்கள் இவரும் போட்டு சாத்த போகிறாருன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. கமிஷன் போட்ட உடனே அரசே ப்ரெஸ் மீட் கொடுக்குது. இது தீர்ப்பை அவர்களே எழுதுகிற மாதிரி அந்த கமிஷன் மேலே ஒரு அழுத்தத்தை மறைமுகமாக செலுத்துகிறார்கள். மக்கள்கிட்டையும் அரசே ஒரு கருத்தை பதிவு பண்ணுது. இது தப்பு. அடித்தோம். இன்றைக்கி நான் டெபுட்டி, என்கிட்ட 2 எம்பி இருக்காங்க. பவன்னா டெல்லி வரைக்கும் இன்றைக்கி தெரியும். நான் இறங்கி அடிப்பேன். தெலுங்கானா முடிச்சு அடுத்து தமிழ்நாட்டுக்கே வருவேன் நான். 2021 உங்களுக்கு உளுந்த ஓட்டே விஜய் ஆட்கள் ஓட்டு தான் சார் பெரும்பாலும். அன்னைக்கு விஜயே கருப்பு சிவப்பு போட்டு வந்து விஜய் டாஸ்மார்க்கு மற்ற விஷயங்கள் இதெல்லாம் தொட்டு பேசினார்னா பிரச்சாரத்தில் பெண்கள் வாக்கு அவருக்கு அப்படியே அள்ளிக்கிட்டு வரும். விஜய்கிட்டே கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் பேசியிருக்காங்க. நீங்கள் ஒரு துணை முதல்வர், நாங்கள் ஒரு துணை முதல்வர் பேசுவோன்னு. நியூஸ்பெக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். கரூர் விவகாரம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு உண்டான கணக்குகள் பல மாறி இருக்கு அப்படிங்கிறது நம்மளால உணர முடியுது. இந்த கூட்டணியில் பெரிய மாற்றங்கள் வருது, பல இடங்களில் மாற்றங்கள் இருக்கு. ஆனால் விஜய் கிட்ட எந்த மாதிரியான மாற்றங்களை நீங்கள் உணர்றீங்க? ஏன்னா அவங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்புன்னு டிவிகேவை சார்ந்தவர்கள் ரொம்பவுமே கொண்டாடி இருக்காங்க. அதுக்கப்புறமாவும் விஜய் வந்து அதே மௌனம், அதே மாதிரி யாரையும் சந்திக்காம உள்ளேயே இருக்கிறது, அவர் என்ன கற்றுக்கிட்டார் இந்த சம்பவத்தில் இருந்துன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? அப்போ தமிழக அரசியல் நான் சொல்கிறேன், எப்போ பல இதில் பதிவு பண்ணிட்டேன். கரூர் சம்பவத்திற்கு முன் காமு காப்பி, கரூருக்கு பின் அப்படின்னு தான் நம்ம இனி பிரிக்கணும். காமு காப்பி ஏன்னா கரூருக்கு முன்னாடி வரைக்கும் விஜய்க்கு நம்பிக்கை இருந்தது, நம்ம ஜெயிச்சிருவோம், நம்ம தான் அப்படின்னு. கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி கூட இருக்கிற எல்லாருமே தெரிச்சு ஓடி அந்த பொதுச் செயலாளரே தலைமறைவானது ஒரு பெரிய ட்ராபேக்காக விஜய்க்கே தெரிஞ்சு போச்சு. இவர்களை வச்சுக்கிட்டு நம்ம எதுவும் பண்ண முடியாதுன்னு 2 மாவட்ட செயலர் கைது பண்ணுறாங்க. 120 மாவட்ட செயலாளர், மீதி இருக்கிற 100 சில்லற மாவட்ட செயலாளர்கள் அந்த மாவட்ட செயலர் வீட்டுக்கு போகிறதோ, இல்லை அந்த 41 பேர் உயிரிழந்தாங்களே அவங்க வீட்டுக்கு போய் துக்கம் விசாரிக்கிறது, ஏதாவது நம்மளால் முடிஞ்சது, அந்த மாதிரி எந்த வித மோரல் சப்போர்ட்டும் யாரும் பண்ணல. எல்லாம் டிஸப்பியர் ஆகிட்டாங்க. பொதுச் செயலாளர் டிஸப்பியர். விஜய் போனால் தான் சிக்கல் விஜய்க்கு. ஏன்னா அவருக்கு ஃபேமு இந்த மாதிரி. மற்ற நிர்வாகிகள் இந்த உயிரிழந்தவங்க வீட்டுக்கெல்லாம் போகலாம்ல. யாருமே எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு. நீங்கள் ஆளுமை அப்படின்னா கஷ்டமான நேரத்தில் ஒர்க் பண்ணுறீங்கள, அதுக்கு பேர் தான் ஆளுமை. எல்லாம் ஆல் இஸ் வெல், அப்போ நான் ஒர்க் பண்ணுறேன்னா அது வந்து 10ஓட 11 தான். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தாவேக்கா ஒன்றும் இல்லைன்னு விஜய்க்கே தெரிஞ்சு போகுது. இந்த கட்டத்தில் தான் டிஎம்கே என்ன பண்ணுறாங்க, இதான் சாக்குன்னு போட்டு சாத்துன்னு சாத்துறாங்க விஜயை. அன்னைக்கு நைட்டே விஜய் மேலே ஆரம்பிச்சிட்டாங்க, கொலைகாரன்ற அளவு கொண்டு போயிட்டாங்க. மறுநாள் காலையில் எடப்பாடி பழனிசாமி பேட்டி கொடுக்கும் பொழுது வரைக்கும் விஜய்க்கெலாம் பொதுமக்களுக்கே ஒரு நம்பிக்கையே இல்லை. அப்போ கரெக்டாக இவர் வந்து பேட்டி கொடுக்கும்போதே பத்திரிகையாளர்கள் இவரும் போட்டு சாத்த போகிறாருன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. அப்படியே ஆதரவாக கொடுக்குறாரு. எங்கே தப்புன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த நேரத்தில் போயிட்டு அவரை இந்த மனநிலை, அவர் என்ன மனநிலை இருப்பார், அவரை போய் நம்ம எப்படி குற்றம் சாட்ட முடியும்? இந்த இது இவங்களுக்கு பொறுப்பு இல்லையா? பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இவர்களுடைய பொறுப்பும் இல்லையா? அப்படின்னு அடித்த உடனே அப்படியே நிலைமை தலைகீழாக மாறுது. இதில் ஒரு பெரிய இந்த கரூர் சம்பவத்தில் ஸ்கோர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி. அவர் இந்த பேட்டிக்கு அப்புறம் அண்ணாமலை மத்தியானம் பேட்டி, அது வேறு மாதிரி தசை திரும்புது. இது எல்லாம் அப்புறம் எதிர்க்கட்சி தலைவர்கள் பெரும்பாலானோர் பேசுகிறாங்க. இதில் விளைவு என்னென்னா, அந்த விஜயுடைய தாவேகா ரசிகர்கள் எடப்பாடியை அந்த அளவுக்கு கொண்டாடுற மனநிலைக்கு வந்துட்டாங்க. இது ஒரு பார்ட்டு. விஜய் போட்டு அடிக்க இவர்கள் போட்டு கண்டபடி அடிக்க, விஜய்க்கு கிட்ட தனிமையில் இருக்கிற ஒரு மனிதர் 41 பேர் கொலை பழியும் நம்ம மேலே விழுந்துருமா? அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. சினிமாக்காரங்களுக்கு ஆக்சிடென்ட் செக்ஷனும் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் இருக்குல்ல, அதுவும் கிரிமினல் ஆக்ட்டுக்கும் வித்தியாசம் தெரியாது. சினிமாக்காரங்களுக்கு சினிமாவில் வேணால் சட்டம் பேச தெரியும், அதுவே மொக்க சட்டமாக இருக்கும், சரியாக தெரியாது. அப்போ ரியல் லைஃப்பில் இதான் பிரச்சனை. அப்போ விஜய்க்கு இது எல்லாமே புதுசு. பயந்து போய் தான் என்ன பண்ணுறாரு, என்டிஏ பக்கம் எனக்கு சிபிஐ விசாரணை பண்ணி கொடுங்கன்னு ஒரு கோரிக்கை வச்சு மூவ் பண்ணுறாரு.
சார் ஆனா வழக்குல இவங்க கேட்கல சார், சிபிஐ விசாரணை சுப்ரீம் கோர்ட்ல நீங்கள் தாவேகா தரப்புல நீங்கள் இருந்து தாவேகாவை கேட்கல. 2ஆ பிரிச்சிங்க. ம். விஜய் ஒரு பார்ட்டு, இந்த இவரு ஆதவ அர்ஜுனா இவங்களாம் ஒரு பார்ட்டு. அன்னைக்கு கட்சியே என்ன நல்லா இருக்க கட்சியே ஒருங்கிணைப்பாக இயங்காது ஒரு முக்கியமான டைம்லலாம். இந்த கட்சிக்கு சொல்லவே தேவையில்ல. அவர் வாட்டில் நான் ஒரு துக்கம் அனுபவிக்கிறேன்ட்டு டெல்லி போயிட்டார். யார்? நம்ம ஆதவ அர்ஜுனா. ஆதவர்ஜனா. வழக்கறிஞர் டீமு யாருமே போய் வழக்காடாதவர்கள் தான் பெரும்பாலும் வழக்கறிஞர் டீமில் இருக்காங்கன்னு எனக்கு ஒரு நண்பர் சொன்னார் இந்த இதெல்லாம் போடுறப்போ. அது அந்த டைமில் வெளிப்பட்டது. ரொம்ப சிம்பிளு. ஒன் மேன் கமிஷன் போடுறாங்க. மறுநாள் கவர்மெண்ட்டே அரசு அதிகாரிகளே ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. என்னன்னு, விஜய் தான் மோசம், லேட்டாக வந்தார், அது இதுன்னு அரசு அப்படின்னு தரப்பை சொல்லாம சொல்றாங்க. நியாயப்படுத்தி லேட்டாக வந்தாருன்னு சொன்னாங்களா? அப்புறம் என்ன? அதெல்லாம் சொன்னாங்க. ஆனா குற்றம் நேரடியா வைக்காம. நேரடியாக விஜய் மேலே வச்சாங்க. ம். அவரால் தான் ஆச்சு. நாங்கள் அது பாருங்கள் இவ்வளோ போலீஸ் போட்டோம் பண்ணோம்னா இவரு லேட்டாக வந்தார் அப்படி நேரடியாகவே குற்றம் சாட்டினாங்க. அரசு தரப்பை நியாயப்படுத்தினாங்க. இன்னொரு பக்கம் கோர்ட்டில் வேற ஒரு பொதுநல வழக்கில் சோமோட்டோ எடுத்து எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி அதில் அவர் மேலே கமெண்ட்ஸ் எல்லாம் போகுது. நம்மளாம் அந்த நேரத்தில் பேசுகிறோம். என்ன சொல்கிறோன்னா, ஒரு பக்கம் கமிஷன் போட்ட உடனே அரசே ப்ரெஸ் மீட் கொடுக்குது. இது தீர்ப்பை அவர்களே எழுதுகிற மாதிரி அந்த கமிஷன் மேலே ஒரு அழுத்தத்தை மறைமுகமாக செலுத்துகிறார்கள். மக்கள்கிட்டையும் அரசே ஒரு கருத்தை பதிவு பண்ணுது. இது தப்பு. ரெண்டாவது எஸ்ஐடியும் இதுவும் முரண். 2 பேர் விசாரணை பண்ண முடியாது. அப்போ இது ப்ளஸ் அரசு இது பண்ணுறது, இது எல்லாம் பார்க்கும்பொழுது எங்களுக்கு இந்த விசாரணை அமைப்பில் நம்பிக்கை இல்லை. ஏன் நம்பிக்கை இல்லைன்னா, நாங்கள் இவங்களை எதிர்த்து அரசியல் பண்ணுறோம். விபத்து எங்களை சார்ந்தும் நடந்திருக்கு. அரசு மேலேயும் குற்றச்சாட்டு இருக்குது. அப்போ அவர்கள் தப்பிக்கிறதுக்கு எங்கள் மேலேயே முழு குற்றச்சாட்டும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தமிழகத்திற்கு வெளியே ஒரு ஏஜென்சி விசாரணை வேணும். அப்படி தான் கேட்கணும் இவங்கன்னு நம்மலாம் பேசுகிறோம். நான்லாம் சட்டம் நீங்க அப்பவே பேசுனீங்க. நீங்க சொன்ன விஷயங்கள் அப்பவே நீங்க பதிவு பண்ண ஒரு விஷயம் தான். எனக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்லயும் கிட்டத்தட்ட இதே சாயல்ல தான் பேசி இருக்காங்க. எனக்கு சட்டம் தெரியாது, ஆனால் யதார்த்தம் தெரியும். நான் இதை பதிவு பண்ணுறேன். சட்டம் படித்தவர்கள் வழக்கறிஞர் அணி அந்த அணின்னு சொல்கிறவங்களுக்குலாம் ஏன் இந்த நாலேஜ் வரல? ஏன் ஆதவ அர்ஜுனுக்கு வரல? காட்டுக்குள்ளே ஒழிஞ்சு இந்த புஷி ஆனந்துக்கு ஏன் வரல? மற்ற நிர்வாகிகள் ஏன் வரல? ஏன்னா எந்த டைமில் எப்படி இயங்கணுன்றது தான் நாலேஜ். அதுதான் தலைமை பண்பு. அது இல்லை. இவர்களுக்கு தெரிஞ்ச சட்டம் எஸ்ஐடி விசாரணை வேணும், உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் வேணும்னு கேட்குறாங்க. வழக்கறிஞர் ஜிஎஸ் மணி தெளிவாக இங்கே போகிறாரு, இங்கே ஒத்துக்கல மதுரை கிளையில், அவர் அங்கே போடுறாரு. லாஸ்ட்டில் இந்த தீர்ப்பு எப்படி வருது? நீங்கள் சொன்ன மாதிரி அதே டைப்பில் தான். அவங்களுடைய மெயின் ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இந்த ஆர்டிகல் 32 பிரகாரம் எங்கள் இஷ்டத்துக்கு போலீஸ் மேலே குற்றச்சாட்டு வந்தோன்னா சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுற மாதிரி நாங்கள் விடுபவர்கள் அல்ல. இவங்க 2 பேர் அடிச்சுக்கிறாங்க. அதை பற்றி எங்களுக்கு தேவையே இல்லை. அது அரசியல். எங்களுக்கு தேவை 41 பேர் உயிர் இழந்திருக்காங்க. அந்த குடும்பம், அவர்களுக்கு தங்கள் குடும்பத்தில் இருந்தவங்க இறந்தது பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய உரிமை இருக்குது. ப்ளஸ்ஸு 100 பேர் காயப்பட்டிருக்காங்க. இவர்களுக்கான உரிமை ப்ளஸ்ஸு இந்த விவகாரத்தில் ஒரு பாரபட்சமற்ற ஒரு விசாரணை வேணும். பாரபட்சமற்ற விசாரணைனா இவங்களே கமிஷன் போடுவாங்க, இவங்களே இங்கே பேட்டி கொடுத்தாங்கன்னா, ஒரு எஸ்ஐடி இருக்குன்னா நாங்கள் இதை எப்படி நம்புறது? அப்போ பாரபட்சமற்ற விசாரணைனா வெளியில் வேணும், சிபிஐ விசாரணை ஊற்றுறோம். ரொம்ப கிளியராக அடிக்கிறாங்க. இதை கேட்குறது கூட விஜய் தரப்பில் இது இல்லை. பயந்து போய் அவங்க அப்படி போகிறாங்க. விஜய் சிபிஐ விசாரணை வேணும்னு தான் அணுகிறாரு. அணுகின உடனே டீம் உட்காந்துருது, பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. பாருங்க, நிலைமை இப்படி இருக்குது, புரிஞ்சிக்கங்க. எனக்கு தெரிஞ்சு உள்துறை அமைச்சர் செல்ஃபோனில் அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே பேசினதா தகவல். அப்போவே லேட்டஸ்ட்டாக நான் பதிவு பண்ணது, நான் தான் அதை பிரேக் பண்ணேன். பவன் கல்யாண் தீபாவளி அன்னைக்கு அவர் வாழ்த்து சொல்லிவிட்டு அவருக்கு அண்ணன் உடைய அனுபவம், அவருடைய அனுபவம் 2த்தையும் சொல்கிறார். இங்கே பாருங்கள், எங்கள் அண்ணன் இந்த மாதிரி ஆரம்பித்தார், கூட இருக்கிறவங்களுடைய தவறான போதனை, அவர் பெரிய லெவலில் வர வேண்டியவர் போயிட்டார். நான் ஒரு லெவல்லையும் வர முடியல, போராடிக்கிட்டு இருக்கிறேன். ஜெகன்மோகன் எவ்வளோ பெரிய ஆள், சந்திரபாபு நாயுடே ஓட விட்டாங்க. அப்போ நான் போய் தனியாலாம் அடிக்க முடியாது, சந்திரபாபு நாயுடாலையும் அது முடியாது. 2 பேரும் ஒன்று சேர்ந்தோம், தேவை சேர்ந்தோம், அடித்தோம். இன்றைக்கி நான் டெபுட்டி, என்கிட்ட 2 எம்பி இருக்காங்க. பவன்னா டெல்லி வரைக்கும் இன்றைக்கி தெரியும். நான் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டேன், அவ்வளோதான். எனக்கு வயசு இருக்குது, நான் இறங்கி அடிப்பேன். தெலுங்கானா முடிச்சு அடுத்து தமிழ்நாட்டுக்கே வருவேன் நான். நீங்களும் யோசிங்க, ஆசுவாசப்படுத்திக்கங்க. உங்கள் பார்ட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு கஷ்டம், நீங்கள் என்டிஏ பக்கம் போங்க. உண்மையிலே ஒரு டெபுட்டியோ இல்லை ஒரு எதிர்க்கட்சி தலைவரோ ஆகலாம். அதுக்கு பிறகு எம்பிக்கள் அடிக்கலாம் நீங்கள்.
அதற்கு பிறகு வாங்க உங்களுக்கும் வயசு இருக்குது அப்படின்னு சொன்னாருன்னு நான் பதிவு பண்ணேன். மறுநாள் அது தினமலர்லேயும் வந்தது இந்த இது. அப்போது இந்த விவகாரம் எப்படி போயிடுச்சுன்னா, நீங்கள் திமுக நம்ம தான், நான் சொன்னேன்ல ஜெயலலிதா காங்கிரஸ் நம்ம தான் அப்படின்னு இருந்த இடத்துல கரூர் சம்பவம் அப்படி தலைகீழ மாற்றி விட்டுச்சு. இன்னைக்கு டிஎம்கேலையோ உளவுத்துறையோ மற்றவர்களோ அவர்கள் வந்து ரொம்ப தெளிவானவங்க. இந்த மாதிரி விஷயங்கள் டக்கு டக்கு டக்குன்னு எடுப்பாங்க டீட்டெயில். எடுக்கிறபோது பார்த்தால் இவர்கள் இணைந்தால் அதாவது 39% இவர்கள் சொல்கிற மாதிரி குறைச்சி குறைச்சி வச்சா 15% வச்சா கூட 54% யோசிச்சு பாருங்க. ஸ்வீப்பு. அப்போ என்கிட்ட ஒரு திமுகல முக்கியமான ஒரு நிர்வாகி தீபாவளி அன்னைக்கு வாழ்த்து சொன்னதுமா லைனில் வந்து பேசினார். என்ன சார் எப்படி இருக்குன்னு கேட்டார். சார் விஜய் போனாருன்னா முடிஞ்சிச்சு சார், ஸ்வீப் சார். இல்லை விஜய் போனால் கூட அவருக்கு ஓட்டுலாம் விழாது அந்த மாதிரி சார். 2021 உங்களுக்கு விழுந்த ஓட்டே விஜய் ஆட்கள் ஓட்டு தான் சார் பெரும்பாலும். அன்னைக்கு விஜயே கருப்பு சிவப்பு போட்டு வந்து சிம்பிளாக யாருமே எனக்கு ஏடிஎம்கே தோக்கணும்னு எல்லாமே விரும்பினாங்க. அப்போ விஜய் கட்சி ஆரம்பிக்கல. அவர்கள் ரசிகர்கள் எல்லோரும் திமுகவுக்கு தான் வாக்களித்தாங்க. இந்த ஆட்சி போகணுன்னு வாக்களித்தாங்க. இன்றைக்கி அவங்க எல்லாம் விஜய்க்கு வாக்களிப்பாங்க. இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. இது எல்லாம் சேர்ந்து அவருக்கு வர்ற வாக்குகள் இங்கே சேரும் பொழுது ஆன்டி டிஎம்கே ஓட்டு எங்கேயுமே செதறாமல் அப்படியே எதிரில் போய் உக்காரும். சார் இதில் ஒரு கேள்வி. நம்ம முன்னாடி பேசும்பொழுது டிவிகே வந்து ஒரு பெரிய ஸ்பாய்லராக டிஎம்கேக்கு இருப்பாங்க. ஏன்னா மைனாரிட்டிஸ் ஓட்டு அதிகப்படியாக விஜய் வந்து எடுத்துடுவார் திமுக கிட்ட இருந்து சொன்னீங்க. இப்போ பிஜேபி வந்து முக்கிய அம்சமாக என்டிஏல இருக்கும் பொழுது மைனாரிட்டிஸ் ஓட்டு இப்போ திரும்ப டிஎம்கேக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதா பலர் சொல்கிறாங்க. நான் அப்போ ஒரு விஷயம் நான் பதிவு பண்ணேன். விஜய்க்கு ஒரு 10% 15% வாக்குகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 10% 15% பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாக்களித்தவர்கள், போன தடவை திமுக வாக்களித்தவர்கள், கட்சி ஆரம்பிக்காதனால வாக்களித்த இளைஞர்கள், விஜயுடைய ரசிகர்கள் அப்படியே விஜய்க்கு போட போகிறாங்க. அப்போ பெருமளவு கோர் ஓட்டு டிஎம்கேலேருந்து ஒரு 5-6% அட்லீஸ்ட் 8% வரைக்கும் அவர் பிரிப்பார். ரெண்டாவது, இது வரைக்கும் சிறுபான்மை மக்கள் என்டிஏக்கு போட முடியாது, சீமானுக்கு போட முடியாது, திமுகவே வாக்களித்தாங்க. ஆனால் விஜய் தனித்து நின்னார்னா அவருக்கு கிறிஸ்தவ மக்கள் ஆதரவு சபைகள் தோறும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சிறுபான்மை முஸ்லீம் மக்களும் ஒரு 50% இவருக்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்குது. விஜய் டாஸ்மார்க்கு மற்ற விஷயங்கள் இதெல்லாம் தொட்டு பேசினார்னா பிரச்சாரத்தில் பெண்கள் வாக்கு அவருக்கு அப்படியே அள்ளிக்கிட்டு வரும். இது எல்லாமே சாத்தியம்னு நான் பேசுகிறேன். அதனால தான் விஜய் ஸ்பாய்லர் அவர்களுடைய கோர் ஓட்டை பிரிக்கிறாருன்னு. இப்போ விஜய் அவருடைய பர்சன்டேஜ் வச்சுக்கோங்க, 10% வச்சுக்கோங்க. விஜய் அங்கே போய் சேர்றாருன்னா 39% நிரூபிக்கப்பட்டது. 24 அவ்வளவு பிரச்சாரத்து நடுவில் நிரூபிக்கப்பட்டது. இப்போ விஜய் வந்து இவர்கள் ஓட்டை பிரிக்கலாம் முடியாது, சேர்ந்துட்டாருன்னா மொத்த ஓட்டு இப்போ 39 விஜய் 10 வச்சுக்கோங்க, ரொம்ப குறைச்சி சொல்கிறேன். 39 ஆகிடுச்சா? 39 + 10 49 ஆகிடுச்சா? இங்கே பிரியறது 45ன்றது 10 குறைஞ்சிருக்கும், 35 ஆகிடும். அப்போது 49 35 இதுலேயே அடி ஆன்டி இன்கம்பன்சி ஒன்று இருக்குது. இதற்கு பிறகு உளவியல் ரீதியாக பொதுமக்கள் மத்தியில் எப்படி வரும்னா, இது 96 நடந்ததில்ல, இந்த கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படின்றவங்க கலைஞரை பாடுறா, கலைஞர் இப்படி பண்ணி தோர்த்திட்டாரியா வைகோவை அப்படிலாம் இறக்கப்பட்டிருந்தவங்க கூட ஜெயலலிதா வீழணும், ரஜினி சொல்கிறாரு, இது சொல்கிறார், இந்த கூட்டணி ஜெயிக்கணும், பெரிய ஸ்வீப் அடிச்சது. அந்த மாதிரி ஜெயிப்பாங்கன்னு வாக்களிக்கிறவங்க ஒரு 10% இருப்போம், ஜெயிக்கிற கட்சி வாக்களிப்பான். பேசுனீங்க வச்சுக்கோங்க தேர்தல் நெருக்கத்தில், இந்த தடவை அந்த கூட்டணி தான் பயங்கரமாக செட் ஆகிட்டாங்க அப்படின்னு அவன் ஈஸியாக போடுவான். இந்த மாதிரி தான் விழும். அதனால தான் சொல்கிறேன் பெரிய ஸ்வீப்புன்னு. அப்போ சிறுபான்மை மக்களில் கிறிஸ்துவ மக்கள் இருக்காங்கல்ல, அவர்களில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் பிஜேபியை எதிரியாக பார்க்குறதில்ல, இஸ்லாமியர்கள் பார்க்குறாங்க. பிஜேபியை கிறிஸ்தவ மக்களில் ஒரு குறிப்பிட்ட பகுதியும் எதிரியாக பார்க்குறதில்ல. நீங்கள் கேரளாவில் அந்த இவர் ஜெயிச்சார் சுரேஷ் கோபி, அதில் அதிகமாக இருக்கிறது கிறிஸ்தவர்கள் வாக்கு ஜெயித்தாங்க. இது வக்பு திருத்த மசோதாவில் இந்த வக்பு கிளைம்னு ஒரு ஆக்ட் இருக்குது. அந்த ஆக்ட்னா நீங்கள் உங்கள் பூர்வீக இடம் இருக்குது, நீங்கள் விற்க போகிறீங்கன்னு வச்சுங்க, அவன் வக்பு கிளைம் போட்டிருந்தானா நீங்கள் விற்கவே முடியாது. அவன்கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடி என்ஓசி வாங்கி வந்தால் தான் நீங்கள் விற்க முடியும். அவன் பாட்டில் கிளைம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். அந்த மாதிரி கிறிஸ்துவ நிலங்கள் வந்து அங்கே கேரளாவில் அதிகமாக பாதிக்கப்பட்டது. இந்த ஆக்டை தூக்கணுன்னு பயங்கர வரவேற்பு பிஜேபிக்கு. அப்போ இந்த மாதிரி இப்போ இயற்கையாகவே அவர் வந்து விஜய் மேலே ஒரு பற்று இருக்குது கிறிஸ்தவர்களுக்கு, சபைதோறும் பேசியிருந்தாங்க. அப்போ விஜய் ஒரு ஆளாக ஆகணும். சரி பிஜேபிக்கு போட மாட்டோம்பா, விஜய் ஒரு 50 சீட் நிற்கிறாரு, அங்கே வந்து நம்ம விஜய்க்கு வாக்களிக்கலான்னு அங்கே இருக்கிற கிறிஸ்தவ மக்கள் நினச்சாங்கனால உங்களுக்கு சிறுபான்மை வாக்கர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அங்கே இதாகும். மற்றபடி இங்கே தங்கிடும், ஷிஃப்ட் ஆகாது வச்சுக்கோங்க. இதனால் ஒன்றும் பெருசு இல்லையே.
நீங்கள் 2021 இதே சிறுபான்மை மக்கள் இங்கே இருந்து தான் இவங்க 45%, கிடைக்காம தான் அவங்க 39%. அதனால் என்ன நஷ்டம் வந்துட போகுது? சரி, இப்போ நீங்கள் விஜய் ஒரு 50 இடங்கள்ல நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்கன்னு சொன்னீங்க இல்லையா? அந்த சீட் ஷேரிங்கில் இந்த 3 கட்சிகளுக்குள்ளேயும் ஏதாவது ஒரு மனத்தாங்கலோ இல்லை பிரச்சனைகளோ வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? எல்லா ஏன்னா சீட் ஷேரிங்லேயும் இருக்கும், எல்லா பிரச்சனைகள் இருக்கும். கட்சிகளுக்குள்ளேயும் இருக்கும். எல்லோரும் அவரவர்கள் தொகுதியை வாங்குறது. சீட் ஷேரிங் 2-3 விஷயம் நடக்கும். அதில் கலைஞர் கில்லாடி ரொம்ப தொகுதி கேட்டு சண்டை போட்டின்னு கொடுத்துருவார். 15 சீட்டா அவங்க வச்சுக்கு போ, வேறு வழி இல்லைன்னு. 15 ஏடிஎம்கே ஜெயிக்கிறதுல கொடுத்துருவார். இவங்க கேட்குற இடத்துல 15 கேட்டாங்கன்னா 5 கொடுப்பாரு. மீதி 10 திமுகவே ஜெயிக்க முடியாத ஏடிஎம்கே இருக்குல்ல, அங்கே கொடுத்துருவார். அப்போ 10 கூட்ட கேஸ், நமக்கு பிரச்சனை இல்லை. இவர் 5 தான் ஜெயிச்சு வருவார். எதிர்கட்சிகளை வளர விடாமல் பார்த்துக்கிட்டேன்னார்ல, அதெல்லாம் டெக்னிக். கலைஞர்கிட்ட கற்றுக்க வேண்டியது யாராலும். அப்போ இந்த மாதிரி இங்கேயும் பிஜேபி 25-30 சீட்டு கேட்டு நிற்கிறாங்க வச்சுக்கோங்க. 30 இடங்களை அவங்க இனம் காணணும். 30 இடத்துல இவங்க ஏடிஎம்கே பவராக இருக்கிற இடம்லாம் கேட்பாங்க. அது ஏடிஎம்கே தரமாட்டாங்க. 30 கொடுத்தாலும் டிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்கிற இடத்தெல்லாம் தள்ளி விட்ருவாங்க. அப்போ சென்னையிலே ஒரு 8 இடம் நில்லுங்க பிஜேபின்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ண முடியும்? விஜய்க்கும் அந்த பிரச்சனை வரும். பிஜேபியாவது கொஞ்சம் எங்களுக்கு இந்த இடம் வேணும், இங்கே நின்றுருக்கோம், பல தேர்தல் சந்திச்சிருக்காங்க எல்லாம். இவங்களுக்கு தொகுதியை இனங்காண்றதே பெரிய பிரச்சனை. அப்போ எங்களுக்கு இத்தனை இடம் வேணும், குறைஞ்சது ஒரு 40லேருந்து 50 கேட்குறாங்க வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட அப்படி தான் வரும். 144 சீட்டு இவங்க நிற்பாங்க. 90 சீட்டை பிரித்து கொடுப்பாங்க. 90ல் விஜய்க்கு ஒரு 45, இவர்களுக்கு ஒரு 25, பாமக, தேமுதிக 4 கட்சி தானே. பாமக, தேமுதிகலாம் இந்த தடவை போட்டு நெருக்கிடுவாங்க. இதுதான் சீட்டு, இஷ்டம் தான் நில்லு, இல்லை டைம் இல்லைப்பா சொல்லுப்பா, சீக்கிரம் சொல்லு, டைம் ஆகுது அப்படின்வாங்க. அந்த மாதிரி போயிடுவாங்க. ஏன்னா 3 கட்சி இருந்தாலே மெஜாரிட்டி தான். அப்போ இவங்களும் என்ன பண்ணுவாங்க, வேறு வழி இல்லாமல் சீட்டை குறைச்சிக்குவாங்க. ஏன்னா 15 நின்னாலும் 10-12 அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸ்வீப்பில். அதனால் நீ என்ன ஒன்றும் இல்லாதப்போ நின்று 30 நின்று 5 ஜெயிக்கிறத விட நல்லா ஒரு கூட்டணி, வெற்றி கூட்டணியில் 15 நின்று 12 ஜெயிக்கிறது தானே லாபம். இப்போ அதிமுகவின் கை ஓங்கி தான் கை இருக்கும். ஓங்கிடுவாங்க, கட்டாயம் ஓங்கிடுச்சு அப்படின்றீங்களா? ஓங்கிடுச்சு. இப்போ நீங்கள் துணை முதல்வர் அப்படின்னு கோரிக்கை வந்து பிஜேபிகிட்ட இருக்குது. விஜய்கிட்டே கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் பேசியிருக்காங்க. நீங்கள் ஒரு துணை முதல்வர், நாங்கள் ஒரு துணை முதல்வர் பேசுவோன்னு. எடப்பாடி அதுக்கு ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நிற்போம், மெஜாரிட்டி வந்தால் தரமாட்டேன். 118 அந்த நம்பர் வந்து வந்துடுச்சு. தனிப்பெரும் கட்சி வாங்கும்னு நம்புறீங்களா? நம்புறேன். 26 தேர்தல் கண்டிப்பாக நம்புகிறேன். ஏன்னா இந்த விஜய் போனான், ம் போகலன்னா கொஞ்சம் இருக்கும், சொல்ல முடியாது 118 அடிக்கலாம். ஏன்னா அப்போ சீட்டு அதிகமாக நிற்கும் ஏடிஎம்கே. ஏன்னா ஒரு மைனாரிட்டி அரசா உருவாக விஜய் போல வாய்ப்பு இருக்குன்னு பலர் விஜய் பேச போல வச்சுக்கங்க, ஆரம்பிச்சிட்டாங்க. 160 சீட்டுக்கு மேலே நிற்பாங்க ஏடிஎம்கே. என்டிஏ 30, பாமக எல்லாம் நின்னாலும் அப்போவும் லாபம். விஜய் பிரிக்கிற வாக்குகள் அவர்களுக்கு லாபம். பெரிய கடுமையான கோபம் இருக்குது. இன்னும் பருவமழை ஆரம்பிக்கல. அதில் பல கூத்துகள் இருக்குது. கட்சிக்குள்ளே பிரச்சனை இருக்குது. கட்சிக்குள்ளே இவருக்கு 40 சீட்டுக்கிட்ட ஒதுக்கியிருக்காங்க. யாருக்கு? உதயநிதிக்கு. அவர் கை வைக்கிற இடம்லாம் சீனியர் மினிஸ்டர் அந்த இடம்லாம் இருக்கும். அதெல்லாம் பெரிய பிரச்சனை. அது வரும்போது பாருங்கள், நேற்றே பாருங்கள், செல்வ பெருந்துக்கு ஆரம்பிச்சிருக்காரு, தண்ணி திறக்காதுக்கு திட்டுறாரு, ஓப்பனாக திட்டுறாரு. அப்போ இந்த மாதிரிலாம் காங்கிரஸ் இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு கூடுதல் தொகுதி கேட்போன்னு விசிகே மற்ற கட்சி அதெல்லாம் வரும்போது அவங்களுக்கு பெரிய சிக்கல். இந்த இதெல்லாம் எதிரொலிக்கும் தேர்தலில். அப்படி அதில் விஜயம் போயிட்டா நீங்கள் சொல்லவே தேவையில்ல, பாதி நம்பிக்கை இழந்துருவாங்க. பணத்தை கீழே இறக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு தொகுதி வேட்பாளர் அறிவிச்சிருந்தா அமௌண்ட்டுன்னு மேலே இருந்து கொடுத்தாலும் வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்குவோம், வச்சுட்டு அப்படி இப்படி தான் ஏமாற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம எப்படி ஜெயிக்க போகிறதில்லன்ற ஒரு மனநிலைக்கு வந்துடுவாங்க. இந்த சைடு ஜெயிக்கிறது தான் நம்ம ஸ்வீப் அடிப்போன்னு தெரிஞ்சிடும். தெரிஞ்சிட்டாலே உங்களுக்கு இவங்க 144 சீட்டு ஏடிஎம்கே கேட்டு நிற்கிதுன்னா 118 நாங்கள் மெஜாரிட்டி வந்தால் நாங்கள் தாங்க, மெஜாரிட்டி வரலன்னு நம்ம யோசிக்கலாங்கன்ற மாதிரி தான் எடப்பாடி பேசிடுவார். ஏன்னா எல்லாருக்குமே தேவை இருக்குது. தேவை அடிப்படையில் தான் எல்லோரும் இணைஞ்சிருக்காங்க. இப்போ பாஜக போட்டு இந்த டைமில் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி பண்ணுற வேலையை பண்ண மாட்டாங்க. அது அண்ணாமலை மாதிரி ஆள் இருந்தால் பண்ணுவாங்க. பாஜக தலைவர்கள் தெளிவாக யோசிப்பாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பீகாரில் வெறும் 45-50 எம்எல்ஏ வச்சுருக்கிற நிதிஷ்குமாரை முதலமைச்சர் ஆக்கிட்டு பாஜக வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது. ஏன்? அங்கே பாஜக அடுத்த ஆட்சி பிடிக்கணும்னா நிதிஷ்குமாரை ஒன்றும் இல்லாமல் பண்ணணும். அதுக்கு வா ராசா உட்கார வச்சு இந்த தேர்தலில் இப்போ 101-101ன்ற மாதிரி போயிட்டாங்களா? விஜய்க்கும் அந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் எதிர்காலத்தில் இருக்கும். அது விஜய் சாமர்த்தியங்க. ஏடிஎம்கே இல்லாததுதான் ஏங்க, ஏடிஎம்கேக்கே இது நடக்கும். அது அவங்கவுங்க சாமர்த்தியங்க. ஏங்க, நீங்கள் சர்வைவ் ஆகிறது ஒவ்வொருத்தருடைய போராட்டம். அதில் நீங்கள் இப்போ கலைஞர் சொன்னார்னு சொன்னால, எதிர்கட்சியை வளர விடாமல் பார்த்துக்கிட்டதுனால தானே டிஎம்கே தனிப்பெருங்கட்சியாக இருந்தது. அதே டிஎம்கே 2080 பாதிக்கு பாதி காங்கிரஸ் கொடுத்து நின்னாங்கல்ல.
அன்னைக்கு காங்கிரஸ் 30% எடுத்து பாருங்கள். டிஎம்கே 22%. காங்கிரஸ் தான் இவங்களுக்கு விட்டு கொடுத்துச்சு 117 ஆனால் கலைஞர் வளர்ந்தார்ல. அடுத்து அவங்க எங்கேயோ கொண்டு போயிட்டாங்கல்ல. காங்கிரஸ் இன்னைக்கு எல்லார் தோல்லையும் சவாரி செய்கிற மாதிரி ஆயிடுச்சுல்ல. யார் சர்வைவ் ஆனா? அந்த நாலேஜ் வந்து யாருக்கு இருக்குதோ அவங்க ஜெயிப்பாங்க. யாருக்கு அறிவு இருக்கிறதோ, யாருக்கு அந்த ராஜதந்திர நடவடிக்கை இருக்கோ, ஜெயலலிதா ஏன் இறங்கி இறங்கி ஜெயிச்சாங்க? 2011 நான் விஜயகாந்த்லாம் கூட்டணி வச்சுக்க முடியாதுன்னாங்க. விஜயகாந்த்லாம் ஒரு ஆளா நான் ஏன் வச்சுக்கணும்னு. ஏன்னா குடிகாரன் இவங்க பேச இவங்க தான் ஊற்றி கொடுத்தாங்கன்னா அவர் பேச பெரிய தகராறுலாம் ஓடிச்சு. ஆனால் 2 பேரும் இணைஞ்சு கூட்டணி வச்சாங்க. விஜயகாந்த் கடவுளோட தான் கூட்டணின்னாரு. 2 திராவிட கட்சி சீமான் பேசுகிற மாதிரி பேசியிருந்தார். ஏன் ஜெயலலிதா கூட கூட்டணி வந்தார்? விட்டு கொடுத்தீங்கன்னா ஜெயிக்கலாம். விஜயகாந்த் அதே நிலமை தான் இன்றைக்கி. விஜயகாந்த் அளவு கூட ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைன்றேன். விஜயகாந்த் 2005 2006 தேர்தல் இவங்க 2 பேர் காலையும் வாரி விட்டார். 2011 2009 10% வந்தார். 2011 அது வேல்யூ இருந்தது. அதனால் ஆனால் விஜயகாந்த் 10% எனக்கு இருக்க, நான் தனியாக தான் நிற்பேன்னு இருந்தான்னா மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்திருக்கும். அப்போ விஜயகாந்த் ஒரு புத்திசாலித்தனம் முடிவெடுக்கிறாரு, எதிர்க்கட்சி தலைவர் ஆகிறாரு. அதற்கு பிறகு ஜெயலலிதா வச்சு செஞ்சு விட்டுறாங்க. அங்கே விஜயகாந்தால் சர்வைவ் ஆக முடியல. 23 இடம் இருந்த திமுக மீண்டும் விஸ்வரூபம் எடுக்குது. எடுத்துச்சா இல்லையா? 89 சீட்டு. இதுதான் நீங்கள் ஒவ்வொருத்தருடைய நடைமுறை. நீங்கள் இதுக்கு விஜயகாந்த், வைகோ, ஜனதா கட்சி, ஜனதா தளம், தமாக உதாரணங்கள் நம்ம முன்னாடி ஏராளம் இருக்குது. நீங்கள் யார் ஆக விரும்புகிறீங்கன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தப்போ எம்ஜிஆரும் நம்மளும் தான் இருப்போம். இந்திரா காந்தி நம்பினாங்க. திமுக ஒன்றும் இல்லாமல் போய்டும்னு நினச்சாங்க. அதனால் அதெல்லாம் இப்படி தான். அப்போ விஜய் இங்கே போகிறாருன்னா, இப்போ நான் சொல்கிறேன்ல, நின்று ஒரு 40 எம்எல்ஏ ஜெயிச்சு எதிர்க்கட்சி தலைவராக உட்காந்துறாருன்னா, அழகாக எதிர்க்கட்சி தலைவர் வேலையை பார்த்து அந்த ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணாருன்னா, எம்பி சீட்டு ஒரு 8-10 எம்பி கேட்டு ஒரு 5-6 ஜெயிக்கிறாரு. அப்படியே நேஷனல் லெவல்லையும் விஜயகாந்த்னா ஒரு பெரிய இது கிடச்சிரும். இவர் 40 எம்எல்ஏ ஜெயிச்சிருந்தானா ஒரு ராஜ்யசபாவும் கிடச்சிரும். அப்படியே உருட்டிட்டு இருந்துட்டு 30 கிட்ட வெளியில் வந்து ஒரு பெரிய அரசியல் பண்ணால் 31 ஆட்சியே பிடிக்கலாம். ஏன்னா காங்கிரஸ் மற்றவர்கள் நம்பி வருவாங்க. அப்போ திமுக தனிமைப்பட்டுரும். 3வது கட்சியாக சின்னதாக போயிடும். ஏன்னா அவர்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் இந்த 5 வருஷம் தாக்கு பிடிக்க முடியாது. இதை விஜய் கரெக்டாக பண்ணலாம். விஜய் இதுலேயும் சரி பண்ணலன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சார், அவர் ஏன் இன்னும் வெளியில் வரல? பெரிய கேள்வி. நான் என்ன சொல்கிறதுங்க? இல்லை, ஏன்னா இப்போ தீர்ப்பு சாதகம்னு கொண்டாடுறாங்க. இப்போ அரசியல் கட்சிகள் இப்போ நீங்கள் பேசும்போதே என்ன சொன்னீங்க? விஜய் அங்கே போனால் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது எல்லாரும் சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க? என்டிஏ விட்டு வெளியில் வந்து ஏடிஎம்கேவும் டிவிகேவும் நின்னாங்கன்னா 200 சீட்ஸ் கண்டிப்பாக வின் பண்ணுவாங்கன்ற ஒரு வியூகங்களும் வந்து அது என்ன காரணம்னா, நம்ம பத்திரிகையாளர்களுக்கு இப்போ நான் இருக்கேன். நாளைக்கு விஜய் திமுக கூட சேர போகிறாரு, இன்றைக்கி நைட்டு முடிவு மாற்றிட்டார், திமுக கூட சேர போகிறாருன்னா எனக்கு தகவல் வருதுன்னா நான் அதை பதிவு பண்ணணும். திமுக கூட விஜய் போக போகிறாரு, பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. நான் நடுவில் அதோட பதிவு பண்ணியிருப்பேன். திமுகவுடைய ஸ்லீப்பர் செல்லுங்க ஒரு 2-3 பேர் இருக்காங்க உள்ளக. எல்லா பேட்டிலையும் சொல்கிறீங்க நீங்கள். அவர்கள் அங்கே முக்கியமான ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கூட பேச்சுவார்த்தை நடத்தி நீங்கள் தனியாக நில்லுங்க, நாங்கள் பார்த்துக்குறோன்னு நடந்துச்சு. அப்போ நான் அதை பதிவு பண்ணேன். அப்போது இந்த மாதிரி விவகாரத்தில் என்ன நடக்குதோ பதிவு பண்ண வேண்டியது என் வேலை. நான் ஒரு அனலிஸ்ட். இப்படி போனால் இப்படி, இப்படி போனால் இப்படி, இப்படி போகலனா இப்படி, இப்படி போகலனா இப்படி, அவ்வளோதான். இது நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா எல்லா காலத்துலையும் நீங்கள் மதிக்கப்படுவீங்க. அவருக்கு அன்றைக்கே சொன்னார்ப்பா அப்படின்னு. இப்போது நான் என்ன சொல்கிறேன், 75% அவர் அந்த மைண்ட் செட்டில் இருக்கார். என்டிஏ போகிறதுல 25% டைலமாவில் இருக்கார். அவர் கூட இருக்கிறவங்க குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவர் இப்படி நின்னார்னா ஒன்றுக்கும் உதவாமல் போவார், நசுக்கிடுவாங்க அவங்களன்னு நான் சொல்கிறேன். இது அவர்கள் டீம்லேயே எங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்டலாம் சொல்லியிருக்காங்க. கரெக்டாக சொல்கிறாரு. அவர் எங்களை திட்டுனாலும் நாங்கள் அறிவுரையாக எடுத்துக்கிறோன்றாங்க எனக்கு. இதுதான் நமக்கு வர்ற கிரெடிட்டு. ஏன்னா நம்ம அவங்கள திட்டல, இதுதான்பா விஷயம்னு சொல்கிறோம். இப்போ சில பத்திரிகையாளர்கள் என்னென்னா, பாஜக உள்ளே வரக்கூடாது. ஏங்க என்னை விடவாங்க, நான்லாம் வந்து பார்ட்டிலே கம்யூனிஸ்ட் பார்ட்டிலே இருந்தவன். இன்னொன்று நான் முஸ்லீம். இது 2துலேயுமே நான் வந்து பாஜகவை எதிர்க்கணும். ஆனால் நான் பத்திரிகையாளர். பாஜக நல்ல விஷயங்கள் என்னென்ன இருக்குது நான் பதிவு பண்ணணும். இப்போ மும்மொழி கொள்கை பல விஷயங்களில் நான் ஓப்பனாக நீட்டு நான் வாங்கன்றேன், வாதத்துக்கு வாங்க. வக்பு திருத்த மசோதா அதிலெல்லாம் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குதுன்னு நான் பேசுகிறேன். இதுதான் என்னுடைய வேலை. இதில் பாஜக ஆதரவோ மற்ற இதுவோ கிடையாது. அவர்கள் மதவெறி இருக்கா? இருக்குது. மதத்தை வச்சு அரசியல் பண்ணாங்கன்னா பண்ணுறாங்க. இன்றைக்கும் பல மாநிலங்களில் இருக்கா? இருக்குது. அதெல்லாம் நம்ம மறுக்கவே முடியாது.
அட்மினிஸ்ட்ரேஷனாக அவங்க எப்படி பண்ணுறாங்க, வெளியுறவு கொள்கை எப்படி இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்கா, ஸ்ட்ராங்காக இருக்குது. நேரு காலத்தில் இருந்த மாதிரி இருக்குது, இந்திரா காலத்தில் இருந்த மாதிரி இருக்குது. அதை நம்ம பதிவு பண்ணிட்டு போகணும். இதுதான் பத்திரிக்கையாளருடைய வேலை. நான் வெளியில் வந்துட்டு சாதாரணமாக ஒரு கட்சிக்காரங்க மாதிரி இது மாதிரி இருந்தால் இது இந்த இந்த லாடம் கட்டின குதிரை மாதிரி இருக்கக்கூடாது. பத்திரிக்கையாளரில் பலர் இது இருக்காங்க. அவங்க என்னென்னா பிஜேபி இவர் போயிட்டாரு, பிஜேபி என்ன பண்ணோம், பிஜேபி உள்ளே வந்துடும், 20 சீட்டு ஜெயிச்சிருவான், 30 சீட்டு ஜெயிச்சிருவான்ற எண்ணத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க விருப்பத்தை திணிக்கிறாங்க. எப்படி திணிக்கிறாங்கன்னா அதிமுகவும் விஜயும் வந்துடுவாங்க, பிஜேபியை கழட்டி விட்ருவாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், பிஜேபியும் அதிமுகவும் தேவை அடிப்படையில் ஒன்று சேர்ந்தாங்க. 24 தோத்த உடனே ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க, 13 தொகுதி. ஐயோயோ போச்சே, இந்த அண்ணாமலை ஏதாவது பண்ணுவார்னு பார்த்தா ஒன்றும் பண்ணலையே, விட்டுறக்கூடாது, விட்டால் விஜய் பக்கம் போயிடுவார், டக்குன்னு புறா இழுத்து பிடிச்சாங்க. இவருக்கும் விஜய் காலம் கடத்திட்டே இருக்காப்லையே, ஒன்றும் பண்ண முடியாத, சரி டக்குன்னு இங்கே சேர்ந்துருவோம். சேர்ந்தாங்க. இந்த தேவை இருக்குல்ல, இவர்கள் 2 பேரும் சேர்ந்த பிறகு விஜய் யார்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறான்னு கூட அடிப்படை நாலேஜ் இல்லாமல் இருக்காங்க. விஜய் பேச்சுவார்த்தை நடத்துறது இவங்ககிட்ட, பாஜக கிட்ட, கவர்னர்கிட்ட அவர் கேட்குறாரு உதவி. உங்களுக்கு வர்ற டீமு அந்த உள்துறை அமைச்சருடைய டீம் வந்து பேசுது, என்டிஏ லீடர்ஸ் பேசிகிட்டு இருக்கிறாங்க, பவன் பேசுகிறாரு, தகவல்லாம் இது பண்ணி கூட்டணி தலைவர்ன்ற முறையில் அப்புறமா எடப்பாடி பேசுகிறாரு, பார்த்துக்கலாங்க, பேசிக்கலாங்க, பண்ணிக்கலாங்கன்றாரு. இது எல்லாமே எடப்பாடிக்கு கன்வே பண்ணப்படுது. இந்த அண்ணாமலை மாதிரிலாம் கிடையாது, கரெக்டாக கன்வே பண்ணுறாங்க எல்லோரும். இங்கே எங்கே பாஜக கழட்டி விடுறது, புரியுதா? அப்போ இது அவர்கள் விருப்பத்தை திணிக்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க, விஜயும் பாஜகவும் ஒன்று சேர்ந்துக்குவாங்க, ஏடிஎம்கே கழட்டி விட்ருவாங்க. அது யாருன்னா டிஎம்கேல இருக்கிறவங்க, ஏடிஎம்கே பிடிக்காதவங்க. அந்த மாதிரி 3வது ஒரு தேரி சொல்கிறாங்க, விஜய் தனியாக நின்னார்னா ஜெயிச்சிருவாருங்க. தேர்தல் காமு காப்பி அப்படியே என்டிஏக்கு சாதகமாக மாறிக்கிட்டு இருக்குது. சரி, நான் முதல்ல கேட்ட கேள்வியில் இருக்கக்கூடிய துணை கேள்வி தான் நான் இப்போவும் கேட்குறேன். விஜயோட முக்கியத்துவம் இந்த கரூர் விவகாரத்துக்கு அப்புறமா அதிகமானதை தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அவர்கிட்ட இன்னமும் ஏன் மாற்றம் வரல? நான் கொஞ்சம் முன்னாடி கூட அதே தான் உங்ககிட்ட சொன்னேன். அவர் ஏன் இன்னும் வெளியில் வரல? இன்னும் ஏன் பாதிக்கப்பட்டவங்களை போய் பார்க்கல? இன்னும் முழு வீச்சில் ஏன் இறங்கலை? கூட்டணின்னு எல்லாரும் பேசுகிறாங்க, விஜயை தவிர. எப்போ அவர் மௌனம் கலைப்பாருன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அவர் ஆசை முதலமைச்சர் ஆகிடணும், அவருக்கு ஃபேம் இருக்குது. அவர் என்ன நினச்சாரு, நம்ம அப்படி பண்ணால் ஆகிடுவான்னு. சினிமா கிடையாது வாழ்க்கை, அரசியல்வாதினா அவங்க எவ்வளோ கஷ்டப்படணும். இது எம்ஜிஆரெல்லாம் நான் கடுமையான உதாரணமாக சொல்லுவேன். அவ்வளோ உழைச்சார் அவர் 72 கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒரு பக்கம் 21 படம் நடிச்சிருக்காரு. எது 72லேருந்து 77 வரைக்கும் ஊராக பிரச்சாரம் போயிருக்காரு அந்த 5 வருஷத்தில். நீங்கள் இன்றைக்கெலாம் அந்த மாதிரிலாம் கஷ்டமே கிடையாது, அந்த பஸ்ஸில் ஏறிக்கிட்டு இப்படி காமிச்சிட்டு போயினே இருக்கலாம். அன்றைக்கி அதெல்லாம் கிடையாது. எம்ஜிஆர் ஊராக தான் போனார். இந்த மாதிரி கேரவன்லாம் கிடையாது, மக்களை நேரடியாக சந்தித்தார். இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு அரசியல்வாதி, இவர் நடிகர் தானே. இன்னொன்று இவர்கள், நான் திரும்ப ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒரு நிறுவனமோ எதுன்னு ஆரம்பித்தாலும் தகுதியானவர்களை போட்டால் தான் அந்த தகுதி நோக்கி நகரும். எம்ஜிஆர் அவர் இது பண்ணோன்னே ஜெயலலிதா கண்டுபிடிச்சார், பலரையும் கண்டுபிடிச்சார், கலைஞர் பலரையும் கண்டுபிடிச்சார். அப்போ அந்த மாதிரி பண்ணும்பொழுது அடுத்தடுத்து நகரம். பிஜேபி எடுத்துக்கங்க, ஜனசங்கம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அத்வானியாக இருந்தார், வாஜ்பாயாக இருந்தார், டக்குன்னு மோடியை கண்டுபிடிக்கிறாங்க, அமித்ஷா கண்டுபிடிக்கிறாங்க. இன்றைக்கி அடுத்தடுத்து வருதா? இது வந்து ஒரு கட்சிக்கோ ஒரு நிறுவனத்துக்கோ வளர்ச்சிக்கோ உதவும். நீங்கள் அங்கே ஏதாவது தப்பு பண்ணிங்கன்னா, தப்பு இல்லை, இந்த தலைமை பண்பையில் எல்லா வேலையும் நானும் இழுத்து போட்டு செய்வேன்னு நினைக்கிறவன் எப்படின்னா, அவன் இன்செக்யூரிட்டியாகவே இருப்பான். அவன் கொஞ்சம் நல்லா இயங்குறவனு கூட பார்த்து பயப்படுவான், நம்மளை தவிர இவன் ஏதாவது நம்ம இடத்துக்கு வந்துடுவானோ அப்படி இப்படின்னு. புஷிக்கு அந்த பிரச்சனை இருக்குது. அப்போ தலைமை, நான் சொன்னேன்ல, நல்ல ஆளை கண்டுபிடிச்சி போடுறதுன்னு, அது விஜய்கிட்ட மைனஸ்ஸு. இல்லாட்டி புஷியை போட்டிருக்க மாட்டார். நல்ல ஆளாக இருந்தால், புஷி நீ இந்த ஈவெண்ட்டை மட்டும் பார்த்துக்கோ அப்படின்ட்டு நல்ல ஒரு கட்சி அரசியல் தெரிஞ்ச ஒருத்தரை பொதுச்செயலாளர் போட்டிருப்பார். இல்லாட்டி அவரே எல்லாத்தையும் பொறுப்பை வச்சுக்கிட்டு ஆலோசகர் மாதிரி நம்ம போய் வச்சுருப்பார். இப்போ இது எதுவுமே செய்யாதவுடைய விளைவு தான் இன்றைக்கி விஜய்க்கு வந்து, விஜய்கிட்டே இந்த மைனஸ் இருக்குல்ல, வெளியில் மைனஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து ஒரு பெரிய கிரிட்டிசிசம் என்ன வைக்கிறாங்கன்னா, இவரால் ரொம்ப காலத்துக்கு சஸ்டைன் பண்ணவே முடியாது. நீங்கள் சொல்கிற அதே தலைமை பண்பு வந்து பெரிய அளவில் ஒரு லேக்கிங்காக இருக்கு. இன்னமுமே அதில் மாற்றம் எதுவும் தெரியலை. இவர் ஒரு பார்ட் டைம் பொலிட்டீஷியனோ இல்லை ஜனநாயகன் கடைசி படமாக இருக்க வாய்ப்பு இல்லைன்னு பலர் பேச அது விஜய் கையில் தாங்க இருக்குது. நீங்கள் இன்னொன்று எதுவுமே இன்னையோட முடிஞ்சு போகிறது இல்லைங்க. 96 ஜெயலலிதா அரெஸ்ட் பண்ணுறப்போ அரசியல் விட்டு போயிடுவாங்க, தூக்கி உள்ளெல்லாம் போட்டால் இதோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சுன்னு நினச்சாங்க. அவங்க செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பித்தாங்க. கலைஞர்
77லேருந்து தொடர் தோல்வி. இதோட அவருடைய இன்னிங்ஸ் முடிஞ்சாரு. 89ல் செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிக்கிறாரு. 2 வருஷத்துல ஒரு வருஷத்துல ஆட்சியே கழிச்சு விட்டுறாங்க. அது உங்களுடைய ஆளுமையை பொறுத்து. விஜய் நாளைக்கே எல்லாத்தையும் மாற்றலாம். அவர் கையில் தான் இருக்குது. அதற்கான அனுபவத்தை பெறுவதற்கு இந்த தேர்தலை என்டிஏ கூட கூட்டணியை பயன்படுத்திக்கலாம். நீங்கள் உங்களுக்கு உலகம் பெருசுங்க. விஜய் கூப்பிட்டா யார் வேணால் வருவாங்க. பெரிய பத்திரிகையாளர்கள், பெரிய அரசியல் தெரிஞ்சவங்கலாம், சார் வாங்க பேசலாம் அப்படின்னா பேசுவாங்க. ஃபோன் பண்ணால் பேசுவாங்க. என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் ஐடியா கொடுப்பாங்க. ஆனால் கொடுமை என்னென்னா, இன்றைக்கி நான் பார்த்த பெரிய பத்திரிகையாளர்லாம் இன்றைக்கி உளறிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு கொடுமை. சரி, ஆனால் இது பத்திரிகைகளுக்கு நல்லதாங்கிறது எனக்கு புரியல. ஏன்னா விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது பத்திரிகைகளுக்கு போய் சொல்லி இன்விடேஷன் கொடுத்து பார்த்துட்டு வந்தார். இப்போ இவர் ட்விட்டர்ல லான்ச் பண்றாரு. எல்லாரும் அவரோட இன்டர்வியூ கிடைக்குமான்னு பெரிய பெரிய இதெல்லாம் கீழே இருக்கிறது. கீழே இருக்கிற சார் சீமான் உங்களை இன்னைக்கு ஜர்னலிஸ்ட் எப்படி இருக்கு? நெல் கொள்முதல் அது சம்மந்தமாக தெரிஞ்சுக்கிட்டு போய் அந்த சம்மந்தம் தொழிற்சங்கம், அந்த விவசாயிகள் சங்கம் இவங்கள்ட்ட பேசிட்டு உள்வாங்கிக்கிட்டு அமைச்சரை இது பண்ணோம். அப்படி இன்னைக்கு ரிப்போர்ட்டிங் இல்லை. எடப்பாடி பழனிசாமி பேசுவார். அதை தூக்கிட்டு போய் சார் எடப்பாடி பழனிசாமி இப்படி சொல்லியிருக்காரு, என்ன சொல்கிறீங்க? இவர் ஒரு பொய்யா 4 சொல்லுவார். அதை நீங்கள் அதுக்கான ரீசெக் பண்ணுறது கூட உங்கள்கிட்ட நாலேஜ் இருக்காது. அப்படியே வந்துடுவீங்க. அங்கே தூக்கிட்டு போய் இன்றைக்கி அமைச்சர் ரகுபதி சொல்கிறாரு, டிஜிபி இது வந்து நாங்கள் பேனலில் அவங்க இஷ்டத்துக்கு திணிக்கிறாங்க, அதனால நாங்கள் லெட்டர் எழுதிக்கிறோம் அப்படி இப்படின்றாரு. அதோடைய அடிப்படையை உச்சநீதிமன்ற உத்தரவு. யூபிஎஸ்சின்றது தனி இது. அப்படி நீங்கள் எல்லாத்தையும் சந்தேகப்பட்டீங்கன்னா நீங்கள் எந்த இதுவும் தனித்தனியாக இருக்கவே முடியாது. யூபிஎஸ்சின்னு மத்திய தேர்வாணை. அப்போ நீங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ்சியை சந்தேகப்படுறீங்கன்னு அர்த்தம். யூபிஎஸ்சி தானே தேர்வு நடத்தி பண்ணுது. அந்த யூபிஎஸ்சிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. அந்த பிரகாஷ் சிங் வழக்கில் நீ பேனல் அனுப்பு, அதுலேருந்து 3 பெஸ்ட்டு சீனியாரிட்டியில் பெஸ்ட்டில் 3 பேர் அனுப்புவாங்க, அதுலேருந்து உன் இஷ்டத்துக்கு ஒரு ஆள் தேர்ந்தெடுத்துக்கோ. இப்படி தான் உச்சநீதிமன்ற உத்தரவு. இவர்கள் அந்த மீறிலாம் நடத்துனாங்க. அப்புறம் உச்சநீதிமன்றம் கேட்டோன்னா இல்லைங்க பேனல் அனுப்பிச்சிருக்கோம், வந்தோன்னே போட்டுறோம். பேனல் அனுப்பிச்சு வந்துடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு இதை சொல்கிறாரு. இவருடைய நாலேஜ் என்ன லெவலில் இருக்குன்றத அந்த பத்திரிகையாளர் கரெக்டான ஆளாக இருந்தால், பிரகாஷ் சிங் வழக்கை நீங்கள் மீறுறீங்க. ஏற்கனவே கோர்ட்டு கண்டெம்ட் இருக்குங்க. 2வது கண்டெம்ட்டில் நீங்கள் என்னங்க பண்ண போகிறீங்க? 2வது கண்டெம்ட் வந்தால் என்னங்க பண்ணுவீங்க? என்ன பதில் சொல்லுவீங்க? பிரகாஷ் சிங் வழக்கு இப்படி இருக்குன்னு கேட்பாங்க. தெரியாது. இன்றைக்கி பத்திரிகையாளர்னா ஏதாவது டிகிரி முடிச்சுட்டு வர்றாங்க, அப்படி ஆடு மாடு பற்றி வர மாதிரி போ அந்த அமைச்சர் இது போ இதுக்கு போ. அவனும் இதை பார்க்குறான், ட்விட்டரை பார்க்குறான், அதை வச்சுட்டு கேள்வி கேட்குறான். அந்த ட்விட்டரை பார்த்துட்டு அதில் ஏதாவது பண்ணா கூட இல்லை. இதுதான் பிரச்சனை. சரி, அருமையாக பல தகவல்கள் சொல்லியிருக்கீங்க. கூட்டணி விஷயங்கள்லாம் நிறைய பேசியிருக்கோம். மீண்டும் வேறு ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி.